வெல்கம் டு கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ஓகே, இப்போ வெல்கம் டு கவர்மெண்ட் மெடிக்கல் கடலூர் காலேஜ். மெடிக்கல் கடலூர் காலேஜ். வெல்கம் டு கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ். ஐ எம் ஜாஷுவா. Stephen Raj. We are batch 25. இப்போ வந்து ஐ கெஸ் இப்போ தான் வந்து ரிசல்ட் ரேங்க் லிஸ்ட் வந்திருக்குல்ல. ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரேங்க் லிஸ்ட் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதனால் நம்ம காலேஜை பற்றி ஏதோ லைக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக we wanted to post this vlog. ஸோ we are looking at கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்குது. ஸோ we just wanted to show the newcomers that காலேஜில் என்னென்னலாம் இருக்குது. we wanted to show you around the campus. பிகாஸ் நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே இருந்தது இல்லை. நாங்கள் வந்து ரொம்ப பிளைண்டாக வந்து உட்காந்தோம். எங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது இந்த காலேஜை பற்றி. பட் நீங்கள் வந்து அப்படி வரக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு திஸ் இஸ் அ ஹிடன் ஜெம். இந்த மாதிரி காலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இதை வந்து அப்படி இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். பார்த்துக்கோங்க ப்ரோ, முதல்ல காலேஜுக்கு எப்படி வருது? கடலூர் மெடிக்கல் காலேஜ் நான் கடலூரில் தானே இருக்கணும். வெல்கம் டு சிதம்பரம். சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து முட்டுசந்தில் ரவுண்ட் அடிச்சு இங்கே வந்து நின்னீங்கன்னா நம்ம கடலூர் மெடிக்கல் காலேஜ். டேய், அதுக்கு நான் கூகுளில் மேப் போட்டு போயிடுவேனே. இப்போ உள்ளே இருக்கிற 3 டிபார்ட்மெண்ட் பற்றியும் இங்கே என்னென்னலாம் இருக்குன்றதை பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கமான், லெட்ஸ் கோ. ஓகே, உள்ளே வந்திருக்கோம் நம்ம காலேஜுக்குள்ளே. இப்போ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனாட்டமி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்படியே வாங்க அங்கே போவோம். எஸ், திஸ் இஸ் இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிஎம்சி வந்து ஆரம்பிக்குது. ஜிசிஎம்சிஹெச் ராஜமுத்தியா மெடிக்கல் காலேஜ் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோடைய அனாட்டமி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. உள்ளர போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிசெக்ஷன் ஹால், அனாட்டமி டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட மியூசியமாக இருக்கட்டும், லெக்சர் ஹாலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உள்ளரதாக இருக்கும். அப்போ இங்கே நம்ம அனாட்டமி டிபார்ட்மெண்ட் பார்த்தோமா. அண்ட் அப்படி இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இருக்க படிக்கட்டுக்கு அப்படியே பின்னாடி வந்து எங்களுடைய லெக்சர் ஹால் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் லெக்சர் ஹால், பேர் ஏசி லெக்சர் ஹால்னு சொல்லுவாங்க. கிளாஸஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் போத் வில் பி கண்டக்டட் மோஸ்ட்லி ஹியர் ஒன்லி. It's decent, let's say. Yeah, fine. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வந்து ரைட் எடுத்தோம்னா we have our dean sir office. இது இஸ் தி ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் அப்படியே நேராக வந்துட்டே இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் we have ஒரு பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். அஃப்கோர்ஸ் இப்போ 7 மணி ஆகுது. ஸோ மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம இப்போ எதுவும் பார்க்க முடியாது. பட் நம்ம லைக் உள்ளே எடுத்த வீடியோஸ் ஃபுட்டேஜஸ்லாம் காட்டலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அனாட்டமி டிபார்ட்மெண்ட் பார்த்தோம். தென் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். அண்ட் அப்படியே செகண்ட் ஃப்ளோர் வந்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஃபிசியாலஜி இருக்குது. அப்புறம் அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்மளோட கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் அங்கே பார்த்தோம். நம்மளோட காலேஜ் அங்கே இருக்குது. அப்படியே ரைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைப்ரரி இருக்குது. கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜோடைய லைப்ரரி. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர்லேருந்து இருக்கக்கூடிய எல்லா புக்ஸுமே சரி இந்த லைப்ரரியில் இருக்கும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து நைட் வந்துட்டு 9 o'clock வரைக்கும் இருக்கும். சண்டேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ஸில் வந்து வேணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீட்டிச்சுப்பாங்க. லைக் அப் டு 5 o'clock இப்போதைக்கு எங்களுக்கு எக்ஸாம்ஸ்னால வந்து இங்கே வந்து படிக்கும்போது அது மாதிரி நீட்டிச்சுப்பாங்க. அண்ட் அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து இருக்குது. இங்கே வந்து இப்போ ஒரு கரண்ட் ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ரெனோவேஷன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் புதுசாக வந்து தெரியும். எஸ், இப்போ வந்து நம்ம ஓபியில் இருக்கோம். இதுதான் நம்ம காலேஜோட மெயின் ஹாஸ்பிட்டல். செகண்ட் இயர்லேருந்து இன்டர்ன் வரைக்கும் உங்களுக்கு வர போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து அடுத்து உமன்ஸ் ஹாஸ்டல் பார்க்க போகிறோம். ஓபிலேருந்து கரெக்டாக வந்து ரைட் சைடு எடுத்தீங்க அப்படின்னா WHP உமன் ஹெல்த் ப்ரொஃபஷனல் ஹாஸ்டல் இருக்குது. இங்கே தான் வந்து கேர்ள்ஸ், இதுதான் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர். அண்ட் பக்கத்துலேயே வந்து டயபெட்டிக் கேர் இருக்குது. எங்கள் ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸ் வந்து ரொம்ப பெருசு. இங்கே நிறைய ரவுண்ட் அடிக்கலாம், இங்கே நிறைய சுற்றலாம், நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது சிதம்பரம் சுற்றியும். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் கேம்பஸ் அண்ட் அ வெரி குட் கேம்பஸ். சோஷியல் லைஃப் இங்கே நல்லாயிருக்கும். இங்கே கிரவுண்டும் பெருசு, ஸ்போர்ட்ஸ் நம்ம நிறைய இருக்குது. நம்ம காலேஜே பார்த்திங்கன்னா ஒரு
100 ஏக்கர்ஸ் லேண்டில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் நம்ம போயிட்டு வரத்துக்கும். அப்புறம் நம்ம காலேஜில் நடக்கிற ஈவெண்ட்ஸை பற்றி சொல்லணுன்னா கூட நாங்கள் வந்த 1 இயர்லேயே நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்தோம். மெனி அகாடமிக் ஈவெண்ட்ஸும் சரி, கல்ச்சுரல் ஃபெஸ்ட்டும் சரி, லைக் செலிப்ரேஷன்ஸும் சரி, எங்களுக்கு குறைய இருந்த மாதிரி இல்லை. எங்கள் சீனியர்ஸும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஈவன் த ஃபேக்கல்ட்டிஸ் டூ. லைக் இதெல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகி நாங்கள் எல்லோரும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி படித்தது தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் மோர் மெமரிஸ் எங்கள் கூட வாங்க தாராளமாக. பிகாஸ் கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் அ காலேஜ் ஃபார் மீ, இட்ஸ் அ கம்யூனிட்டி, இட்ஸ் அ ஃபேமிலி, இட்ஸ் மை லைஃப் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. Thank you.